அன்பார்ந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு வணக்கம். ஒரு வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய ஒரு மாபெரும் பேரணியை காவிரி கரையில் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையில் நடத்தியிருக்கிறோம். பேரணியில் பங்கேற்ற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பேரணியில் எவ்வளோ பேர் பங்கேற்று நடந்தார்களோ அதை போல் 2 மடங்கு கூட்டம் பேரணியில் பங்கெடுத்து கொள்ள முடியாமல் வெளியில் தடுக்கப்பட்டு திருச்சிக்குள்ளே வர முடியாமல் இருந்தது. ஆனாலும் நாம் போகிற போது பார்த்தவங்களாம் அதை பற்றிலாம் கவலைப்படலை. அவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துலையே ஒரு பேரணி போல், ஒரு விழாவை போல் அந்த இடத்துல அவங்க ஒரு கொண்டாட்டமாக தங்களுடைய அன்பையும் தங்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிறாங்க. பெரிய மகிழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான பேரணி. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பற்றி பேசாமல் இருக்கலாம், ஆனால் எதிர்காலம் இதைத்தான் வரலாறு என்று எடுத்து சொல்லுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களை இந்த நேரத்தில் சந்திக்கிறதுக்கு அடிப்படை காரணம், ஜூன் 18 ஒரு மிக முக்கியமான நாள். புரட்சியாளர் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சமூக நீதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்குமான இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அரசமைப்பு சாசனம் திருத்தப்படுவதற்கான வாதங்களை நடத்தி அது திருத்தப்பட்ட நாள் 1951 ஜூன் 18. இது என்ன புது செய்தியாக இருக்கு? இது வரைக்கும் அம்பேத்கர் அப்படின்னா பட்டியல் சமூகத்திற்காக போராடினவர், அவர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக பேசினவர் அம்பேத்கர், அது சொன்னால் நியாயம். ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தந்தை பெரியார் தானே ஞாபகத்துக்கு வராரு, மண்டல் தானே ஞாபகத்துக்கு வராரு, வேற தலைவர்கள் தானே ஞாபகத்துக்கு வராரு அப்படின்னு இன்றைக்கி தமிழ் சமூகத்தினுடைய பொது மன பரப்பில் பட்டியல் சமூகத்துக்கான சமூக நீதி தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கராகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதிக்கான குரலை எழுப்பியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அப்படின்னும் புரிந்து கொள்ளுகிற ஒரு தவறான போக்கு இருக்குது. ஒரு வரலாற்று உண்மையை இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை தான். தமிழ்நாட்டில் இருந்த நீதி கட்சி தான் முதல் முறையாக இந்தியாவில் இந்த கம்யூனல் அவார்டுன்னு சொல்லக்கூடிய வகுப்புரிமை அரசாணையை வெளியிட்டு எல்லா சமூகத்துக்கும், பிற்படுத்தப்பட்டவருக்கு மட்டும் இல்லை, பிராமணர் உள்ளிட்ட எல்லா சமூகத்துக்கும் ஒரு ரேஷியோவில், அன்றைக்கி ஒன்றும் பெரிய சென்சஸ் நடந்தோ ஒரு பெரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தோ அது நிகழ்த்தப்படலை. இருக்கிற குறைந்தபட்ச தரவுகளின் அடிப்படையில் அவங்க ஒட்டுமொத்த இடங்களையும் பகுத்து எல்லா சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு தந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறது. இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கலன்னு செண்பகம் துரைராஜன் என்கிற பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் அன்றைக்கி இருந்த எல்லா நீதிபதிகளும் பார்ப்பனர் இல்லாத சமூகங்களை சார்ந்த நீதிபதிகள் தான். ஆனால் அவங்களே இல்லை அரசமைப்பு சாசனத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் இந்த கம்யூனல் ஜியோவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அரசமைப்பு சாசனத்தினுடைய ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுதுன்னா, கேஸ்ட் அடிப்படையிலையோ பாலினம் அடிப்படையிலோ, சாதி அடிப்படையிலோ, பாலினம் அடிப்படையிலையோ, மொழியின் அடிப்படையிலையோ, வேறு எந்த அடிப்படையிலும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் சாதியின் அடிப்படையில் ஒரு பார்ப்பன பெண்ணுக்கு நீங்கள் அட்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால் அது அந்த பார்ப்பன சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கம்யூனல் ஜியோவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துறாங்க. இதையே உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்திடுது. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். இப்போ இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய தேசத்துக்குள்ளார தமிழ்நாட்டில் நடத்தப்படுகிற போராட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனத்தையும் ஈர்த்து உடனடியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுறதுக்கான சூழல் அன்னைக்கு இல்லை. ஏன்னா அன்னைக்கு இருந்த அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை கொண்ட ஒரு அரசு அல்ல. 1950 கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியா அரசமைப்பு சாசனத்தை வரைவு செய்வதற்கான ஒரு குழுவாக இருந்த குழு, அப்படியே அளவுக்கு சற்றேறக்குறைய 300க்கும் மேற்பட்டவர்கள் தங்களை தாங்களே அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை தன்னை நாடாளுமன்றமாக அறிவிச்சுக்கிச்சு. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அல்ல. அப்போ 1952 தான் தேர்தல் வரப்போகுது. அப்போது அன்றைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு, 1952 தான் தேர்தல் வருது, நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன், இதுக்கு ஆதரவாக நான் குரல் கொடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் பாராளுமன்றம், இன்றைக்கி இருக்கிற பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்றம் இல்லை. ஆகவே இதை நம்ம 1952க்கு பிறகு பரிசீலனை செய்யலாம் என்பது தான் மரியாதைக்குரிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பார்வையாக இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் லா மினிஸ்டராக, சட்ட அமைச்சராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த செய்தியை உள்வாங்கி
இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வச்சு தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு புதிய கொள்கையை உருவாக்குறோன்னா வேணால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வச்சு செய்யலாம். ஏற்கனவே அரசமைப்பு சாசனத்தில் இன்ஹரண்டாக இருக்குது. எப்படி செக்யூலருங்கிற வார்த்தை தொடக்கத்தில் வந்து அரசமைப்பு சாசனத்தில் இல்லைனாலும் ஒட்டுமொத்த அரசமைப்பு சாசனமும் அது செக்யூலர்ஸ் தான் பேசுது. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அதை தான் உறுதிப்படுத்தியிருக்கு. அதை போல் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி இந்த ஒட்டுமொத்த அரசமைப்பு சாசனத்துக்குள்ளேயும் இருக்குது. இதை புரிந்து கொள்ளாமல் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் கொண்டு வாங்க, அதை பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தமாக நம்ம பேசுவோம்னு சட்ட திருத்தத்தை முன்மொழிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஏன்னா அவர் தான் லா மினிஸ்டர், தான் ஒரு அசம்பிளி அமெண்ட்மெண்ட்டை முன்மொழிய முடியும். அந்த அடிப்படையில் அவர் தான் முன்மொழிகிறார். அதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட சனாதன சக்திகளால் எழுப்பப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னது அவர் தான். 16 நாள் நடந்த ஒரு மிகப்பெரிய விவாதம்னு புத்தகங்களாகவே அது வந்திருக்கு. அப்படிப்பட்ட உரையாடலுக்கு பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த வாதங்கள் தான் எடுபடுது. அந்த 15வது ஆர்டிக்கலில் ஒரே ஒரு 4 வரி அவர் சேர்த்திருப்பார். இதில் வந்து நல்லா யோசித்து பார்த்தோம்னா, அரசமைப்பு சாசனத்தில் ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குதுங்கிறது இதில் புரியும். புதுசாக அதில் வந்து பிசிக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுன்றது அல்ல வார்த்தை. இந்த நத்திங் இன் திஸ் ஆர்டிக்கல் ஆர் இன் ஆர்டிக்கல் 29 கிளாஸ் 2, இந்த ரெண்டுமே வந்து டிஸ்கிரிமினேஷன் தடுக்கக்கூடிய ஆர்டிக்கல். இது எதுவுமே ஷெல் நாட் ப்ரிவென்ட் த ஸ்டேட், அரசை அது மாநில அரசையோ மத்திய அரசையோ தடுக்க முடியாது. எதை தடுக்க முடியாது? ஃப்ரம் மேக்கிங் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டு த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்னு போட்டிருப்பார். அப்போது நலிந்த மக்களை கைதூக்கி விடுவதற்காக அரசு உருவாக்குகிற சிறப்பு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், சிறப்பு ஏற்பாடுகளை பாகுபாடு என்று பார்க்கக்கூடாது. கால் நடக்க முடியாமல் போகிற ஒருத்தனுக்கு கொடுக்குற கைத்தடி, ஒரு 4 நாளாக சாப்பிடாமல் கிடக்கிறவனுக்கு கொடுக்குற கூடுதலாக தரக்கூடிய இன்னொரு இட்லி, இதெல்லாம் பாகுபாடு இல்லை அப்படிங்கிற விளக்கத்தை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆர்டிக்கல் 15 கிளாஸ் 4 இணைச்சுக்கிறார். இப்போ முதல் அரசமைப்பு சாசன திருத்தம்ங்கிறது அரசமைப்பு சாசனத்தினுடைய உறுப்பு எண் 15 சப்கிளாஸ் 4 ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த திருத்தம் தான். இந்த திருத்தத்தின் மூலிமா தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த திருத்தத்தை முன்மொழிந்தவர், இந்த திருத்தத்திற்காக வாதாடியவர், இந்த திருத்தத்தை சாதித்து காட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு அரசமைப்பு சாசனத்தின் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனா அதுக்கு ஆணிவேரும் அடிப்படையும் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். இதை பணியோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அறிஞர்கள் உங்களுடைய ஆய்வேடுகளை எடுத்து விரிச்சு பாருங்க. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை கொண்டாடுவதில் தவறில்லை. திராவிட இயக்க உளவியலை கொண்ட அருமை உறவுகளை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். பெரியாரை ஒரு வெளிச்சத்துக்குள்ளார கொண்டு வரணுங்கிறதுக்காக அம்பேத்கரை முற்று முழுவதுமாக புறக்கணிக்கிற அந்த போக்கு இருக்குல்ல, அது சரியான போக்கு அல்ல. தமிழகம் இந்த போக்கிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு.